வெல்கம் பேக் டு Ican physics. இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் 11th ஃபிசிக்ஸில் ஆசிலேஷன்ஸில் நீட் ஃபிசிக்ஸில் பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் enrich your knowledge. Question number 6. When two displacements are represented by y1 equal to a sin omega t and y2 equal to b cos omega t are superimposed, then the motion is a dash. சரி, இதான் கொஸ்டின் நமக்கு. ஓகே, அப்போ எப்படிமா சால்வ் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் y1 ஈக்குவல் டு a sin omega t. இப்போ செகண்ட் வேவோட டிஸ்பிளேஸ்மெண்ட் b cos omega t. ஓகே, இப்போ என்கிட்ட ரெண்டு கேஸ் இருக்கு. ஆனால் ஒன்று சைன் ஃபார்மில் இருக்கு, இன்னொன்று என்ன காஸ் ஃபார்மில் இருக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவிலே நமக்கு சைன் காஸ் ஃபார்மோட வேவ்ஸை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ வென் டூ வேவ்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்டு அப்படிங்கிற அனதர் வேர்டு அழகாக கொடுத்துட்டாங்க, சூப்பர் இம்போஸ்டு. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சூப்பர் அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன சொல்லுவீங்க? வென் டூ ஆர் மோர் வேவ்ஸ் ஆர் பாசிங் சைமல்டேனியஸ்லி. அதான் சார், டூ ஆர் மோர் வேவ்ஸ் ஆர் பாசிங் சைமல்டேனியஸ்லி. ஓகே, ஸோ let us consider the first wave of displacement y1. ஓகே, இப்போ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா y2 அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குது? எனக்கு காஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த காஸ் ஃபார்மை நம்ம முதல் என்னவா மாற்றணும்? சைன் ஃபார்மாக மாற்றணும். மாற்றினா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? y2 ஈக்குவல் டு b காஸ். காசு எதுவாக மாற்றுறோம்? சைனாக மாற்றுறோம். அப்போ சைனாக மாத்திரம் என்னவா மாறிடும்? ஒமேகா டி பிளஸ் பை பை 2 அப்படின்னு கிடைச்சோம். அப்போ இந்த வேவ் எனக்கு என்ன ஆயிடுச்சு? சூப்பர் இம்போஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வென் இட் இஸ் சூப்பர் இம்போஸ்டு, ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் ப்ளூ கலர். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்னது? செகண்ட் வேவ். ஓகே, இப்போ ரெண்டு என்ன ஆயிடுச்சு? சைமல்டேனியஸாக போயிருச்சு. அப்போ வாட் அபவுட் த ரிசல்டன்ட் அப்படின்ட்டா. அப்போ சூப்பர் இம்போஸ்டாக இருந்தால் ரிசல்டன்ட் y ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2. ஓகே, ஸோ y1 a சைன் ஒமேகா டி ப்ளஸ் y2. அப்போ என்ன கிடைச்சா நமக்கு? b சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2. ஓகே, அப்போ போன கிளாஸ்லேயே நம்ம ரிசல்டன் அப்படின்னா ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பழசு எப்படி? ஒரு செகண்ட் லெசன் ஆர் தேர்ட் லெசனில் இந்த வெக்டாரில் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிசல்டன் அப்படின்னா இந்த ரிசல்டன் அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படிங்கிறத நமக்கு என்னது? ரிசல்டன்ட்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ இதை நம்ம கேஸுக்கு மாற்றினா இது எப்படி சேஞ்ச் ஆகும்? இங்கே ஃபர்ஸ்டோட ஆம்ப்ளிடியூடு ஏ ஸ்கொயர், செகண்ட் வேவோட ஆம்ப்ளிடியூடு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இப்போ இங்கே தீட்டா இருக்கிறதுல என்ன வந்துருச்சு நமக்கு? பை பை 2. ஸோ காஸ் பை பை 2 அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட், ஓகே, ஃபைன். இப்போ காஸ் பை பை 2, அப்போ காஸ் பை பை 2 அப்படின்னா என்ன மீனிங்? காஸ் 90. காஸ் 90யோட வேல்யூ என்னது? 0. ஸோ 0 இன்ட்டு சம்திங் 0. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் ரூட். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? அப்படியே பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆப்ஷன் என்ன சொல்லுவீங்க? a simple harmonic motion with the amplitude of square root of a squared plus b squared. Option B is the correct one. Okay va? Understand? Okay, next question. Out of the following function representing motion of a particle which represent a simple harmonic motion, எதையா நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை கொடுக்குது? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் இருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ 4 கொடுத்துட்டாங்க. டக்குன்னு மனசு என்ன சொல்லும்? ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், ஓகே. ஆனால் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன்
சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் எங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினில் இருக்கிற ட்விஸ்ட். ஓகே, அப்போ நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆயிருந்தா நமக்கு என்ன ஃபார்ம்ல வேணும், சைன் ஃபார்ம்ல வேணும். அப்போ இந்த சைன் ஃபார்ம்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்ல வரும். அப்படி வந்து அப்போ எந்த ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட்ல வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 7க்கான சொல்யூஷன் போகலாம். ஓகே, நம்பர் 7க்கான சொல்யூஷன். ஓகே, இப்போ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். என்னது, ஒன்லி ஏ அண்ட் சி. ஓகே, அப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஒய் அப்படிங்கிறது என்னதுயா, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஏ சைன் ஒமேகா டி அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கணும். சப்போஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து நான் வெலாசிட்டி அப்படின்னு போனா நமக்கு என்ன கிடைக்கணும், dy by dt. ஓகே, அப்ப d by dt of y. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன சொல்லுவீங்க, a sin ஒமேகா t. ஓகே, இப்போ a அப்படிங்கிறத நாம கான்ஸ்டன்டா எடுத்தா நமக்கு என்ன கிடைச்சிரும், d by dt of sin ஒமேகா t. இப்போ sin ஒமேகா t டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒமேகா cos ஒமேகா t. So a omega, so that is the max when omega t equal to 0 இருந்தா. So cos 0 is 1 into a omega, so v, so the velocity will be maximum. அப்ப a omega cos omega t ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, இப்போ क्वेश्चन நம்பர் 6ல நம்ம என்ன சொன்னோம், நம்ம இதையே கொஞ்சம் மாத்தி என்ன சொன்னோம், அப்போ ஒமேகா a cos omega t. ஓகே, அங்க நம்ம என்ன இருந்துச்சு, b cos omega t. அப்ப காசை எதுவா மாத்தணும், சைனா மாத்தணும். அப்ப சைனா மாத்தினா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒமேகா ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை 2. ஓகே, ஸோ மறுபடியும் இதை கொஞ்சம் வேணா மாத்தி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம், ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை 2. ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்தா வெலாசிட்டி இந்த ஃபார்மேட்ல வந்தா மறுபடியும் அதை என்ன சொல்லிடலாம் நம்ம, எஸ் அது என்ன சொல்லலாம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகே, இப்போ இது ஆக்சலரேஷனா இருந்தா அது நமக்கு ஈஸி. எப்படி, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஒய். ஸோ வாட் இஸ் ஒய், ஒய் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஏ சைன் ஒமேகா டி. ஸோ இந்த ஃபார்மேட்ல எந்த ஈக்குவேஷன் வந்தாலும் சரி அந்த ஈக்குவேஷன்ல எதை ரெப்ரசென்ட் பண்ணும், நமக்கு ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ரைட், ஓகே. அப்போ கொஸ்டின் நம்பர் 7ல என்ன சொல்லலாம், ஆப்ஷன் ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஏ அப்படிங்கிறது என்னையா அப்படின்னா ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஒமேகா டி. ஸோ தட்ஸ் பி அ ஆன்சர். ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் 5 காஸ் 3 பை பை 4 minus 3 omega t. So that's also the simple harmonic motion. Okay. Right. Next, question number 8. The displacement of a particle along the x-axis is given by x equal to a sin squared omega t. The motion of the particle corresponds to dash. Okay. So they given 4 options. Okay. So இந்த 4 ஆப்ஷன்ல எதுயா கரெக்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ரைட், ஓகே. இப்போ question number 8. ஓகே, அப்ப என்ன சொல்லியாச்சு, x equal to a sin squared omega t. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எங்க போக போறோம், ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாவுக்கு போக போறோம். என்ன ஃபார்முலா, cos 2 theta equal to 1 minus 2 sin squared theta. ஓகே, இப்போ இந்த மைனஸ் இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்ப 2 sin squared theta equal to 1 minus cos 2 theta. இது ஜெனரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நாம எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா,
இந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இந்த சைடு வந்து என்ன ஆயிரும் டிவிஷன் ஆயிரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி ரைட் ஓகே இங்கே நம்மகிட்ட என்ன இருக்கு சைன் ஸ்கொயர்டு ஒமேகா டி ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் டூ இந்த சைடு போனால் என்ன ஆயிரும் டிவிஷன் டூ ஆயிரும் ஓகே அப்போ சைன் ஸ்கொயர்டு டீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா ஓகே இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அதை உல்டா பண்ணலாம் எப்படி உல்டா பண்ணலாம் பாருங்க இப்போ இங்க என்ன இருக்கு நமக்கு sin ஸ்கொயர் தீட்டா அப்ப இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம் இந்த 1/2 1 மைனஸ் cos 2 தீட்டா அப்படின்னு போடுவோம் அப்ப என்ன கிடைச்சு நமக்கு x is the displacement so a/2 into 1 minus cos 2 theta அப்படின்னு போட்டுக்கலாம் ரைட் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இதுதான் ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ இங்க இருந்து எங்க போலாம் வெலாசிட்டி ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் என்ன தெரியும் நமக்கு dx by dt ஓகே ஸோ இப்போ நம்ம எக்ஸை எடுத்துட்டு என்ன போட்டுக்கலாம் நம்ம d by dt of x என்னது a/2 1 minus cos 2 theta ஓகே இப்போ இந்த a/2 அப்படிங்கிறது என்னது நமக்கு கான்ஸ்டன்ட் ஓகே அதை வெளியே எடுத்தாச்சு இன்ட்டு d by dt of 1 minus cos 2 theta இப்போ நமக்கு theta இருக்கிறது நமக்கு என்ன இருக்கு ஒமேகா t இருக்கு ஸோ cos 2 ஒமேகா t இப்போ 1 minus cos 2 ஒமேகா t டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் a/2 இன்ட்டு 2 ஒமேகா sin 2 ஒமேகா t அப்படின்னு கிடைச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆனா a ஒமேகா sin 2 ஒமேகா t இஸ் தி வெலாசிட்டி ஓகே இப்போ இந்த வெலாசிட்டில இருந்து எங்க போலாம் நம்ம ஆக்ஸலரேஷன் போலாம் இப்போ ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் என்ன சொல்லுவீங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இப்போ d by dt of velocity என்ன சொல்லியாச்சு a ஒமேகா sin 2 ஒமேகா t அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ a ஒமேகா can be taken as constant அப்ப கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தா என்ன கிடைச்சிருச்சு a ஒமேகா into d by dt of sin 2 ஒமேகா t ஓகே இப்போ a ஒமேகா sin 2 ஒமேகா t நமக்கு என்ன பண்ணலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைச்சிரும் 2 ஒமேகா cos 2 ஒமேகா t ஓகே இப்போ ஒமேகா இன்டு ஒமேகா ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஓகே ஸோ 2 ஒமேகா ஸ்கொயர்டு a cos 2 ஒமேகா t ஓகே அப்படிங்கிறது என்னது ஆக்ஸலரேஷன் ஓகே அப்ப ஒமேகா ஸ்கொயர்டு a இன்டு இந்த 2 ஒமேகா t நம்ம எப்படி எழுதிக்கலாம் நமக்கு cos 2 pi t so because it's taken as 360 degree okay so அப்ப ஃபைனலா எங்க போயிடலாம் நம்ம ஒரு கம்பேரிசன் போயிடலாம் அப்ப the 2 ஒமேகா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் 2 பையா இருக்கணும் அப்பதான் நமக்கு எப்படி இருக்கும் எனக்கு மேக்ஸிமமா இருக்கும் ஏன் cos 360 is 1 okay இப்ப the 2 and 2 getting cancel அப்ப the multiplication pi comes to this as division so omega by pi so this is our answer so option A okay அப்ப क्वेश्चनல போய் பார்த்தோம்னா option A so the displacement of a particle along the x-axis is given by x equal to the motion of the particle corresponds to a simple harmonic motion of frequency சரி அப்ப நம்ம எதை கால்குலேட் பண்ணியிருக்கோம் frequency-யை கால்குலேட் பண்ணியிருக்கோம் எவ்வளவு கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஒமேகா பை பை இப்போ இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா பை பை சோ இதுதான் நம்ம அப்டைன் பண்ண ஆன்சர் இந்த பையை தான் நான் சும்மா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க ஒமேகா பை பை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம வெலாசிட்டில இருந்து என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஆக்ஸலரேஷன்
ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சு கடைசியில் அங்கே என்ன பண்ணோம், வென் இட் வில் பி மேக்ஸிமம். அப்போ 0 டிகிரியாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி எப்படி இருக்கணும், நமக்கு 360 டிகிரியாக இருக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2π. அப்போ 2 ஒமேகா இருக்கிற வேண்டிய இடத்துல நமக்கு என்ன வந்துருச்சு, 2π. ஸோ 2 ஒமேகா ஈக்குவல் டு 2π இருக்கும்போது ஒமேகா பை இஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேவா, இதான் சொன்னேச்சா, இதில் டவுட் இருக்கா? ஓகே, நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் we go to the next question. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 9ல நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். which of the following equation of motion represent simple harmonic motion? ஓகே, இப்போ a ஈக்குவல் டு a சம்திங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், -kx. அப்பலாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஆசிலேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். So to take the proportional sign, we can add the constant. So A equal to ky. Now the restoring force is always acting towards the center. அதனால என்ன சொன்னோம், -ky அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த ky அப்படிங்கிறது தான் இங்கே என்ன சொல்லிக்கோம், kxன்னு எடுத்துக்கோம். ரைட், ஓகே சார். இந்த A equal to kxனா இந்த kx ஃபார்ம்ல இங்கே எதுவுமே இல்லையே. பட் ஆப்ஷன் சி பாருங்க, +kx. டக்குன்னு மனசு என்ன சொல்லும், ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லும். ஓகேவா, அப்ப அது கரெக்டா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்படியா அப்படின்னா இங்க x ஈக்குவல் டு x பிளஸ் a. அப்ப ஆப்ஷன் A பாருங்க, a ஈக்குவல் டு மைனஸ் k into x plus a. So x plus a can be taken as capital X. அப்ப நமக்கு என்ன வந்துருச்சு, a ஈக்குவல் டு -kx ஃபார்ம்ல வந்துருச்சு. அப்ப இந்த x அப்படிங்கிறது என்னது, x plus a, அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நோ எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10. a point performs. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, பாயிண்ட். இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன வேர்டாலாம் இருக்கலாம், a point mass. ஓகே, எதுனாலும் இருக்கலாம். இல்ல a point object, a particle performs simple harmonic oscillations, that is simple harmonic motion of a period capital T, and the equation of motion is given by something. So x equal to a sin omega t plus pi by 6. Okay, after the elapse of time, what fraction of the time period the velocity of the point will be equal to half of its maximum velocity? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், half of the maximum velocity, அதுதான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட். ஓகே, அப்போ கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க, x ஈக்குவல் டு a sin omega t பிளஸ் பை பை 6. ஓகே, இங்கேருந்து எங்கே போகலாம், நம்ம வெலாசிட்டி போகலாம். So d by dt of x. Okay, now what is the value of x? d by dt of x. What is x? a sin omega t plus pi by 6. Okay, இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், a can be taken as constant. Okay, so a into d by dt of sin omega t plus pi by 6. ஓகே, இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ a அப்படியே வந்துடும். ஓகே, இங்க என்ன இருக்கு, ஒமேகா சைனை பண்ண என்ன வந்துடும், காஸ். ஸோ a ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் பை பை 6. ஓகே, இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the velocity. So when the velocity becomes max, அப்போ velocity அப்போ எப்போ மேக்ஸிமம் ஆகும், இப்போ இந்த டேர்ம் அப்படிங்கிறது எனக்கு ஈக்குவலாக இருந்தால், அப்போ இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆகிருக்கணும், கண்டிப்பாக 1ன்னு இருக்கணும். அப்போ காஸ் ஒமேகா டி பிளஸ் பை பை 6 இஸ் 1, then 1 into a omega, so that the velocity is maximum. But what is the question?
the half of its maximum velocity. அப்ப half of its maximum velocity அப்படின்னா என்ன கிடைச்சிருச்சு நமக்கு a omega by 2. ஓகே, அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம போனோம் அப்படின்னா when the velocity becomes max அப்படின்னா a omega cos omega t plus pi by 6. ஓகே, பட் இது நமக்கு என்ன ஆயிருச்சு, மேக்ஸிமம் அப்படிங்கிறது a omega by 2 அப்படின்னு ஆயிருச்சு. that is equal to a omega cos omega t plus pi by 6. okay, so a omega getting cancel. okay, இப்போ LHSல பார்த்தா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, half equal to cos omega t plus pi by 6. okay, இப்போ காசோட எந்த வேல்யூக்கு அது ஹாஃபா இருக்கும் அப்படின்னா cos 60. அப்ப cos 60 ஓட வேல்யூ என்னையா அப்படின்னா 1/2. ஓகே, அப்படிங்கிறது என்னது, cos omega t plus pi by 6. ஓகே, இப்போ எனக்கு பை அப்படிங்கிறது ரேடியன்ல இருக்கு, இங்க 60 அப்படிங்கிறது டிகிரில இருக்கு. அப்ப டிகிரியை நம்ம எதுவா மாத்தணும் ரேடியனா மாத்தணும். அப்ப எப்படி மாத்தலாம், நம்ம cos 60 அப்படிங்கறத எப்படி இருக்கலாம், cos pi by 3. அப்ப பை அப்படிங்கிறது எவ்வளவுமா, 180. so 180 ஆல 3 ஆல டிவைட் பண்ணுங்க, 1 3 is 3, 6 3s are 18, so 60. அப்ப pi by 3 equal to cos omega t plus pi by 6. okay, now cos அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, pi by 3 equal to omega t plus pi by 6. so the plus pi by 6 comes with this as minus. okay, அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, pi by 3 minus pi by 6 equal to omega t. so common LCM is taken as 6. அப்ப 6 by 3 2, so 2 times of numerator, so 2 pi. so 6 divided by 6 1, so 1 time of numerator pi equal to another omega t. so 2 pi minus pi, so it becomes pi. so pi by 6 equal to omega t. okay, so what is omega, so omega equal to 2 pi by t. so by taking omega, so pi by 6 equal to 2 pi by t into t. okay, now we can cancel pi and pi. so the division t comes with this as multiplication. okay, so the numerator 2 comes with this as division. so 2 6 are 12. so t equal to capital T divided by 12. so this is our answer. okay, do you get it now? Do you any doubts? no doubts. இப்போ next question number 11. two simple harmonic motion. இப்போதான் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றோம், லைட்டா ஸ்லைட் சேஞ்சஸ் வருது. ஏன்னா யூசுவலா நீட் அப்படின்னாவே கொஸ்டின் வரும்போது பிசிக்கல் குவான்டிட்டி என்ன பண்ணிடுவாங்க, 2 அப்போ கொடுத்துருவாங்க. அப்போ ஒன்று என்ன பண்ணிக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம் 2ன்னு எடுத்துக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஏன்னு வச்சிங்கன்னா செகண்ட் எப்படி வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டையும் வச்சுட்டு காமன் ஃபார்முலா டிவைட் பண்ணால் we can get the answer. ஸோ சிம்பிள் லாஜிக். அப்போ கொஸ்டின் நம்பர் 11ல டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்போ angular frequency is given as 100 and 1000 radian by second. 1000 radian by have the same displacement. அப்ப displacement அப்படிங்கிறது எப்படி இருக்கு, எனக்கு சேமா இருக்கு. and the amplitude. the ratio of the maximum acceleration is dash அப்படின்ட்டாங்க. ஓகே, அப்ப displacement எனக்கு சேமா இருக்கு, frequency-யை கொடுத்துட்டாங்க. அப்ப what is the acceleration அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, அப்ப question number 11. ஓகே, so நமக்கு தெரியும் acceleration is directly proportional to square of the omega. okay, suppose to take the proportional sign, நம்ம என்ன பண்ணிக்கலாம், a equal to k into omega squared. இப்போ நமக்கு ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்ப இது ஜெனரல் ஃபார்முலாவை நான் எப்படி மாத்திக்கிறேன், நான் a1 equal to k into omega 1 square. அப்ப a2 இருந்தா என்னவா இருக்கும், k into omega 2 square.
Okay. இப்போ என்ன பண்ணலாம்? Now it's taken as equation number 1. Now it's taken as equation number 2. So equation 1 divided by 2. அப்போ equation 1 divided by 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கிடைச்சிரும்? A1 by A2 equal to K into omega 1 square divided by K into omega 2 square. Okay. So K getting cancelled. Okay. Omega 1. So what is the value of omega? That is 100. அப்போ என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? 100 into 100 divided by omega 2 is 1000. So 1000 into 1000. It's given. Okay. Now we can minimize the value. எப்படி minimize பண்ணலாம்? 0 0 0 0 0 0 0 0. Okay. So நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1 by 100. அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆக்சிலரேஷன்? அப்போ A1 is to A2 equal to 1 is to 100. 1 is to 100. அப்போ ஆப்ஷன் B. ஆப்ஷன் B 1 is to 100. அப்போ இதே 100 கொஞ்சம் மாற்றி எழுதலாம். எப்படி எழுதலாம்? நமக்கு 1 is to 10 ஸ்கொயர் அப்படின்னு. இப்போ போய் நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 11. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு? 1 is to 10 ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ அதான் கரெக்ட். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஸோ இந்த மாதிரி விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே என்ன பண்ணிடுவாங்க? டெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்ருவாங்க. ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்னு. அப்போ அந்த வேர்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நம்ம ட்ரூ அப்படிங்கிற வேர்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? எதுக்கு? The speed v and the acceleration a of a particle executing simple harmonic motion. அப்போ simple harmonic motion எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டு? இதுதான் கொஸ்டின். ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மூணு விஷயம் தெரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துலேயும் ஒரே 3 தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் y ஈக்குவல் டு a sin omega t. ஓகே. சப்போஸ் அதுவே நம்ம வெலாசிட்டியாக இருந்தால் ஒமேகா இன்ட்டு a ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஆஃப் ஸ்கொயர் ரூட். ஓகே. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜீரோவாக இருந்தால் இங்கே நம்ம எக்ஸ் இங்கே ஒய்ன்னு சொல்லியிருக்கோம், இங்கே எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம்? இதே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. வென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அப்போ என்னவா இருக்கும்? ஒமேகா இன்ட்டு a squared. Okay. So square and square root getting cancelled. So a omega. So that the velocity will be maximum. Yep. When the displacement is 0. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கும்போது வெலாசிட்டி எனக்கு மேக்ஸிமமா இருக்கு அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்? ஆப்ஷன் ஏ. ஓகே. அப்ப ஆப்ஷன் ஏவை போய் நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 12. Okay, so when the velocity is maximum, when the acceleration is 0, okay ma'am? Right. இப்போ மறுபடியும் பாருங்க, ஒரு சின்ன பாஸ் கொடுத்துட்டு உங்களை யோசிக்க வச்சிருக்கேன். என்னையா பண்ணி யோசிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, சார் நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அப்ப வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம் சொன்னீங்க. ஆனா இங்க என்ன வேர்டு இருக்கு? ஆக்சலரேஷன் இஸ் 0ன்னு வந்துருச்சு சார். நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா நமக்கு தெரியும். என்ன தெரியும்? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ். அப்போ ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய். அப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன கிடைக்கும்? ஏ ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு? 1 செகண்ட் 0 ஆயிடுச்சு. ஏன்? எக்ஸ் அப்படிங்கிறது 0வா இருந்தா, எக்ஸுங்கிறது 0வா இருந்தா 0 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு 0. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ 0. ஓகே. Now do you get it now? Do you any doubts? No doubts. Okay. Now we can go to the question number 13. Okay. Question number 13. A particle executing simple harmonic motion of amplitude is 5 centimeter has a maximum speed of 31.4 centimeter by second square.
இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே என்ன தப்பு பண்ணுவோம், இந்த சென்டிமீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணாமல் விட்டுருவோம். we must convert. ஓகே, நெக்ஸ்ட் the frequency of its oscillation is dash. ஓகே, அப்போ நமக்கு டைரெக்டாக கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் இது வந்து என்னது, நமக்கு ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின். அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ. அப்போ எப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும், நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா. அப்போ என்னையா ஃபார்முலா, அவ்வளோதான். அப்போ question number 13, when the velocity will be maximum, a omega இருந்தா maximum. இப்போ what is omega, so omega equal to 2 pi into f. ஓகே, இப்போ இந்த ஒமேகாவை எடுத்துட்டு நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம், 2 pi f. so velocity equal to a into 2 pi into frequency. ஓகே, இப்போ frequency equal to velocity divided by amplitude into 2 pi. so this is the formula. இப்போ f equal to velocity, so what is the velocity, 31.4 divided by amplitude is 5 into 2 into pi, so 3.14. so 2 into 5, 10. so 31.4 divided by 10 into that 3.14, so it becomes 31.4. so 31.4 getting cancelled, so 1. so the frequency is 1 hertz. okay, இப்போ மறுபடியும் பாருங்க, நான் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேனோ மறுபடியும் நான் என்ன பண்ணல, ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணலை. என்ன சார் கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டால், the amplitude is given as 5 centimeter. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் பை செகண்ட். ஆக்சுவலாக சென்டிமீட்டர் பை செகண்டு, இங்கே சென்டிமீட்டர் நான் கன்வெர்ட் பண்ணலை. பட் அது நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் அப்போ ப்ராப்பராக நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதே கொஸ்டினில் இப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன கிடைச்சிரும், velocity equal to 31.4 centimeter by second, so 10 to the power minus 2 divided by amplitude is 5 centimeter, so 5 into 10 to the power minus 2 into 2 into pi, so 3.14. மறுபடியும் பாருங்க, 10 to the power minus 2, 10 to the power minus 2 cancel, so 5 into 2 10, so 10 into 3.14 31.4, so 31.4 divided by 31.4 cancel ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 1 hertz அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஈஸியாக ஆயிடுச்சு. பட் வாட் இஸ் த ப்ராப்பர் மெத்தட், நம்ம என்ன பண்ணணும், யூனிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? ரைட். Okay, so the next one is question number 14. In a simple harmonic motion, when the displacement is 1/2 of its amplitude, what fraction its total energy is kinetic? ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், அடுத்து டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், அட் த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் இதுக்கு என்ன பண்ணிடலாம், நம்ம சொல்யூஷன் பார்த்துருவோம். ஓகேவா? லெட்ஸ் enjoy the class. Okay, இப்போ so what is the question number 14. so the total energy க்கு என்னையா ஃபார்முலா, half m omega square a square is the formula. அப்போ kinetic energy at the time t is, அப்போ என்ன சொல்லுவீங்க, half m omega square into a square minus x square is the kinetic energy. Okay, இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, half of its displacement. Okay, so x equal to a by 2. அப்போ kinetic energy ek equal to half m omega square into a square minus x square. So what is the value of x square? a squared by x equal to a by 2. அப்போ x squared equal to வந்துரும் a squared by 4.
அப்போ a squared by 4. ஓகே, இப்போ இங்கே a ஸ்கொயருங்கிறது ஃபுல்லு, இங்கே a squared by 4 அப்படிங்கிறது குவார்ட்டர். அப்போ ஒரு ஃபுல்லுலேருந்து ஒரு குவார்ட்டர் போச்சுன்னா, ஒன்றுலேருந்து ஒரு குவார்ட்டர் போச்சுன்னா, ஒன்றுலேருந்து ஒரு கால் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 1/2 m ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஹாஃப் குவார்ட்டர் 3/4 a ஸ்கொயர், 3/4 a ஸ்கொயர். ஓகே, அப்போ இந்த ஹாஃப் இந்த a ஸ்கொயரை முன்னாடி கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் என்ன கிடைச்சிரும்? ஹாஃப் m ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு 3/4. அப்போ இதுதான் நமக்கு என்னது? டோட்டல் எனர்ஜி. கரெக்டா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கோம்? ஹாஃப் m omega squared a squared. So that is the expression. That is the expression for total energy. Okay. அப்ப இந்த அதை எடுத்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? Total energy. அப்ப kinetic energy equal to 3/4 of its total energy. So this is our answer. Okay. So option D. Okay. Do you get it now? Any doubts? No doubts. Okay, dear. So we will meet in the next class. Okay, bye.